தேவன் ஒருவரே நல்லவர். கர்த்தர் ஒருவரே நல்லவராயிருக்கின்றார். தேவன் எங்களுக்கு போதுமானவராயிருக்கின்றார். ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்தபோது இன்றைய நாளிலும் பிதாவே, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஆண்டவரிடத்திலே கேட்கின்ற காரியம், ஒவ்வொரு சுப வழிகளிலும் என்னுடைய இதயத்திலே நான் நினைத்துக் கொள்கின்ற காரியம், பிதாவே, நான் செய்கின்றது ஒரு பிரியமாக இருக்கா? அல்லது நான் ஒரு காரியம், அவருக்கு பிரியமில்லாத காரியம் என்னுடைய இதயத்தை தாக்க வருகிறது, அல்லது எனக்குள்ளே வருகிறது, ஒரு வேலை நிமித்தமாக, ஒரு காரியத்தின் நிமித்தமாக இருந்தால் நான் உடனே அமைதியாகி நான் ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறது, இந்த காரியம் என்னை நெருக்காதிருக்கட்டும். எங்களை பலவீனப்படுத்துகின்ற எந்த காரியத்தையும் பிதாவை நீங்கள் அனுமதிக்க வேண்டாம் என்று சொல்லி, அன்றைக்கு நான் உங்களோடு கூட, அது என்னோடு கூட நான் பேசியிருக்கின்ற பார்க்க போகின்ற காரியம், தேவனுக்கு பிரியமானவரை செய்ய நாடுகிறேன். ஒரு கிழமை நாங்கள் பார்த்தோம், நான் உங்களுக்கு வேலை போதிப்பேன், நான் உங்களுக்கு இந்த வழிகளை காட்டுவேன் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அன்று உங்களுடைய சாமுவேலாகிய தீர்க்கதரிசி அவருடைய பிள்ளைகளுக்கு பார்த்து சொன்ன வசனம், நான் உங்களுக்கு உண்மையை போதிப்பேன், அல்லது நீங்கள் உண்மையிலே நாடுவீர்கள், நீங்கள் உண்மையிலே விரும்புவீர்கள் என்று சொல்லி, தேவனுக்கு பிரியமானதை விரும்புவீர்களா, அல்லது தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை விரும்புவீர்களா, அல்லது அவைகளை நாங்கள் செய்கின்றோமா? அதே போலதான் இன்றைய நாட்களிலும் எங்கள் வாழ்நாட்களிலே எங்களுடைய இருதயங்கள், எங்களுடைய சிந்தைகள், நினைவுகள், எங்களுடைய எண்ணங்கள், தோற்றங்கள் எல்லாமே, நாங்கள் செய்கிறது எல்லாமே இயேசுவுக்கு பிரியமாக இருக்கா? நாங்கள் செய்கிறது எல்லாமே, அல்லது நாங்கள் செய்ய விரும்புகிறது எல்லாமே, நாங்கள் தேடுகிறது, நாடுகிறது எல்லாமே தேவனுக்கு பிரியமாக இருக்கா? நான் ஒரு காரியத்துக்காக கோபப்படுகிறேன் என்றால், அது நான் கோபப்படுகிற காரியம் தேவனுக்கு உகந்தவைகளுக்காக கோபப்படுகிறேனா, அல்லது சும்மா தேவையில்லாத காரியங்களுக்காக கோபப்படுகிறேனா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல வருகிறேன். தேவன் எங்களோடு இருக்கின்றார், தேவனுடைய திட்டம் எங்களோடு இருக்கின்றது, அதை தேவன் செய்து முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவன் மனுஷனை சும்மா உண்டாக்கல. தேவன் மனுஷனை உண்டாக்கி அவருக்கு வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை, ஜீவன வார்த்தைகளை எல்லாம் அவர் சும்மா எழுதி வைக்கல. நாங்கள் எங்களுடைய வழக்கத்தை பற்றி சொல்றால், நாங்கள் எங்களுக்கு ஒரு வேலை செய்வோம், சும்மா இருக்கிறவங்களுக்கு ஒரு நேரம் போகவில்லை என்றால் ஒரு காரியத்தை நாங்கள் செய்வது போல, அல்லது தேவன் சும்மா எங்களை உண்டாக்குகிறார். அவர் தனக்கு ஒரு ராட்சியத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். அந்த ராட்சியத்துக்குள்ளே எங்களை அழைக்கும்படியும், அந்த ராட்சியத்துக்குள்ளே ஜனங்களை அழைத்து வரும்படியும், அந்த ராட்சியத்துக்கு தேவையான காரியங்களையும் அவர் ஏற்படுத்துகின்றதாய் காரியமாய் காணப்படுகிறது. அவர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டு பண்ணி இவர்களுக்கு சொன்ன காரியத்திலே நாங்கள் அதை வடிவாய் வாசித்து வருவோமானால், என்னை ஆராதிக்கும்படி, என்னுடைய சாயலின்படி, அதாவது உன்னுடைய சாயலின்படி தான் அவர் ஒவ்வொருவரையும் கொடுக்கிறார். நான் தேவனாய் இருக்கின்றேன், நான் என்னுடைய சாயலின்படி நான் உன்னை உருவாக்குகின்றேன், நீ உனக்கிலே பிறக்கிறது எல்லாம் என்னுடைய சாயல், அதாவது உன்னுடைய சாயல் அல்ல, என்னுடைய சாயல். நாங்கள் சொல்லுவோமா, இயேசு ஆதாம் என்றால் ஆதாமுக்குள்ளே யார் இருக்கின்றார்? இயேசு. அப்ப ஆதாமுக்குள்ளே பிறக்கிறது எப்படி? இயேசு. அப்ப இது ஒரு ரொட்டேஷன் மாதிரி, எனக்குள்ளே பிறக்கிறது, அல்லது ஆதாம் பிறப்பித்தவைகள் நாங்கள் பார்க்கலாம். ஒன்று கர்த்தருக்கு பிரியமானதும், ஒன்று கர்த்தருக்கு பிரியமில்லாததுமான காரியங்களாக காணப்படுகிறது. தேவன் ஒரு காரியத்தை செய்ய விளைக்கிட்டால் அவர் அதை செய்து முடிப்பார். இன்றைக்கு என்னை தெரிந்து கொண்டால், நான் உகந்தவனாய் அல்லது ஆகாதவனாய் போவேனானால், கர்த்தர் இன்னொருவனை தெரிந்து அதை செய்து முடிக்க வல்லமையுள்ளவர், போதுமானவராக இருக்கின்றார். நாங்கள் நினைக்கக்கூடாது, நான் இல்லைன்றால் கர்த்தர் செய்ய மாட்டார் என்று சொல்லி. நான் கனமான பாத்திரம் அல்ல, நான் கனமுள்ள பாத்திரமாய் ஆக்கப்பட்டவன். நான் இந்த பாத்திரம் கனமுள்ள பாத்திரம் அல்ல, நான் கனமான பாத்திரம் அல்ல. ஒரு பாத்திரம் கனமுள்ள பாத்திரமாய் ஆக்கப்படுகிறது.
எப்படி விளங்கப்படுத்தலாம் என்றால், வெள்ளியும் பொருளும் கனவுள்ள மாத்திரமல்ல, ஆண்டவருடைய ஆலயத்திலே அந்த கொண்டு போய் வைக்கும்படி அந்த பாத்திரம் வெள்ளியினாலும் பொருளினாலும் உருவாக்கப்பட்டு ஆலயத்துக்கு கொண்டு போய் வைக்கப்படும் போதுதான் அந்த பாத்திரம் கனவுள்ள பாத்திரமாய் காணப்படுகிறது. ஆலயத்திலே தேவனுக்கு முன்பாக உகந்ததாய் காணப்படும் போது அது கனவுள்ள பாத்திரமாய் காணப்படுகிறது. அதே போல நானும் தேவனுக்கு முன்பாக உகந்தவனாய், அவருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ளவனாய், கர்த்தராலே பயன்படுத்தப்படுகிற அந்த பாத்திரமாய் காணப்படும் போதுதான் அது கனமுள்ள பாத்திரமாய் மாறுகின்றது. இல்லைன்னு சொன்னால் அது அதனுடைய தன்மையிலே தான் காணப்படும். மனுஷனுடைய தன்மையிலே காணப்படுவான். வெள்ளியுடைய தன்மையிலே தான் காணப்படும். பொன்னுடைய தன்மையிலாம் காணப்படும். எங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டிலே ஆராதனை முறைகள். அப்ப அங்கு வெள்ளியை பார்க்கிலும் பொன் எங்களுக்கு வெளியேறப்பட்டதாய் காணப்படுகிறது. சில வேளைகளில் பொன்னாலே செய்யப்பட்டது கனவீனமான பாத்திரமாயும், அதைவிட கனமான பாத்திரம் செம்பினாலே வெள்ளியினாலே செய்யப்பட்டதாய் காணப்படுகின்றது. உதாரணத்துக்கு, ஆனால் ஏனென்றால் அந்த பொன் வெளியேற பெற்றதுன்றதுக்காக தேவன் பொன்னாலே தான் காரியங்களை செய்யவில்லை. ஆலயத்துக்கு அவர் வெள்ளியினாலும் செய்தார், செம்பினாலும் செய்தார், இரும்பினாலும் செய்தார். ஏனென்று சொன்னால் அவர் மனுஷனுக்கு காண்பிக்கிறார், நான் பயன்படுத்தத்தக்கது ஒரு கனத்துக்குரியதாய், பெருமைக்குரியதாய், மனுஷர்கள் விரும்பத்தக்கதான காரியம் அல்ல. எந்தெந்த காரியத்தை தேவன் எடுத்து உகந்தவைகளாய் கர்த்தரால் மாற்ற முடியுமோ அப்படி அவர் மாற்றுகின்றார். அதே போலதான் தேவனுக்கு பிரியமானவர்கள் தேவன் தன்னுடைய ராஜ்யத்துக்கு அவர்களை பயன்படுத்துகின்றார். நான் 3 கரெக்டர் நாங்கள் பார்க்க போறோம் இன்றைக்கு. ஏனென்றால் யோசுவா தேவனோடு கூட இருந்தார். மோசே அவர்களுக்கு லீடராக இருந்தார். மோசேயோடு தேவன் இருந்ததை யோசுவா பார்த்து வந்தார். திடீரென்று மோசே இல்லை, யோசுவா நீ தான் நடத்த வேண்டும் என்றால் எங்களை பொறுத்தவரை எப்படி இருக்கும்? ஸோ நான் லீடரும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் என்னை லீட் பண்ணிட்டு வந்தவர் திடீரென்று இல்லை, நான் தான் லீட் பண்ணணும் என்று சொன்னால் எங்களால் உடனே எப்படி நடக்க முடியும்? அந்த ஒரு சம்பவத்தை எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்கள் பாருங்க, நீங்கள் உங்களை யோசுவாவா எடுங்க, மோசையை பாருங்க, ஆண்டவரை நீங்க ஆண்டவர் மோசையோடு இருந்து சேர்த்துட்டு வருகிறார். அன்றைய திடீரென்று யோசுவா நான் தான் யோசுவா, என்னை தெய்வம் செய்ய சொல்லுகிறார், என்னால் முடியுமா? நான் போவேனா? அல்ல அன்று யோசுவா சொன்ன போது போனது போல இன்றைக்கு நான் போவேனா என்று நாங்கள் யோசித்து பார்ப்போமானால் உடனே ஒருவர் போக மாட்டார்கள். போவதற்கு கொஞ்சம் தயங்குவார்கள், ஒரு சிலர் போவார்கள். ஆனால் நாம் சொல்கிறது யோசுவா மாதிரி போகத்தக்கவர்கள். தேவனுக்கு பிரியமானது தேவன் செய்ய விரும்புகிறது. ஏன் நான் யோசுவாவை எடுத்தேன் என்றால், யோசுவா பழைய காலத்திலே அவர் யுத்தத்தினாலே கானானை பிடிக்க வேண்டியிருந்தது. இப்போ எங்களுக்கு இருக்கிற யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. எங்களுக்கு இருக்கிற யுத்தம் மாம்சத்தின் புறத்தினங்களோடும் அதிகாரங்களோடும் ஆவிகளோடும். ஆனால் அன்று யோசுவா யுத்தத்திலே ஜெயிக்க வேண்டியிருந்தது. நாங்கள் வாசிப்போம் யோசுவா நாங்கள் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க விரும்புகின்றேன். தேவன் சொல்லுகிற காரியம் எங்களுக்கு தான், யோசுவாவுக்கு தான். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவருக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருப்பது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அப்ப ஆண்டவருக்கு தெரியும் யோசுவா மோசையை பார்க்கிறார். மோசையோடு நான் இருக்கிறதை கண்டு அவன் நடந்து வருகிறார். ஆனால் இன்றைக்கு நான் அவரோடு கூட இருக்கும் போது அவருடைய இருதயத்திலே ஒரு கேள்வி வரும், என்னால் முடியுமா? தேவன் மோசையோடு குணமாய் இருந்தார், அதற்கு எனக்கு அனுபவம் இல்லை, நான் அதை அறிவேனா, நான் அப்படி போவேனா என்று சொல்லி. அப்ப மோசையோடு தேவன் இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றதை ஏன் அப்படி சொல்கிறார்கள்? நீ கண்டாய் அல்லவா? மோசையோடு நான் இருந்ததை நீ கண்டாய் அல்லவா? நான் அவனோடு கூட இருந்து செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீ பார்த்தாய் அல்லவா? அதே போல நான் உன்னோடு
உன்னோடு இருப்பதை நீ காண்பாய். அதனாலே நீ என்ன செய்கிறாய்? நீ பயப்படாதே, நீ கலங்காதே, திகையாதே. நீ என்னுடைய ஜனங்களை அழைத்துக் கொண்டு நீ கானானுக்கு புறப்பட போகின்ற அந்த பயணத்தை தொடர என்று சொல்லி, அதே போலதான் கானானுக்கு அழைத்து செல்கிறதற்கு ஜனங்களை இன்றைக்கு, அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அழைத்து செல்கிறதற்கு ஜனங்கள் இன்றைக்கு தேவை. எந்த பிரச்சனை நேரத்திலும் அல்லது முடியாது என்று நினைக்கின்ற சூழ்நிலையிலும் அல்லது இருந்தவர்கள் கூட இல்லை என்கின்ற சூழ்நிலையிலும் எதுவாக இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைக்கு நாங்கள் தேவனால் அனுப்பப்படும் போது அதை செய்து ஓட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சூழ்நிலை மாறிவிடலாம். தேவன் யோசுவாவுக்கு எப்படி எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களை கானானுக்கு அழைத்து சென்று முடிக்கும் வரைக்கும், சேர்க்கும் வரைக்கும் தேவன் யோசுவாவோடு கூட இருந்தது போல, நாங்கள் துவங்கின நித்திய ஜீவனுக்கான பயணத்திலும் மற்றவர்களை நாங்கள் நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்கிறதான பயணத்திலும் நாங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாய் தேவனோடு கூட இருந்து நடக்குமானால் எவ்வளவு துன்பம் வரட்டும், எவ்வளவு வேதனை வரட்டும், எவ்வளவு ஏமாற்றங்கள் அல்லது என்னதான் காரியங்கள் வந்தாலும் தேவன் கடைசி வரை அவர்களோடு கூட இருக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்மளோடு கூட அவர் நம்மளை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏன் நான் இவைகளை அதிகமாய் சொல்கிறேன் என்றால், இன்றைய நாட்கள் நாங்கள் உலகத்துக்கு உரியவர்களை அதிகமாய் தேடுவதற்கான நாட்கள் அல்ல. கர்த்தருடைய வருகை வெகு சீக்கிரமாய் இருக்கின்றது. நாங்கள் ஆயத்தப்படவும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டியவர்களுமாய் இருக்கின்றோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வந்து எங்களை ஆயத்தப்படுத்தி மற்றவர்களை ஆயத்தப்படுத்தும்படிதான் அவர் ஆயத்தப்படுத்தி சென்றிருக்கிறார். அப்ப தேவனுடைய முதல் இருதயங்கள், சிந்தைகள் எங்களுக்கு அறியப்பட வேண்டும். நாம் அவருடைய இருதயத்தின் சிந்தைகள், நினைவுகள் நீங்கள் உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பிதாவே, உங்களுடைய அன்பு என்னை நிரப்பட்டும், உங்களுடைய சந்தோஷம் என்னை நிரப்பட்டும், உங்களுடைய பொறுமை என்னை நிரப்பட்டும். பிதாவே, குமாரனுக்குள்ளே இருந்த சிந்தைகள் எனக்குள்ளே உண்டாயிருக்கட்டும். கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த சிந்தைகளை எனக்கு வைங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல எங்களுக்குள்ளே கிறிஸ்துவனுடைய சிந்தை ஒவ்வொரு நாளும் உண்டாகி கொண்டிருக்கட்டும். அந்த கிறிஸ்துவனுடைய சிந்தையை எனக்குள்ளே வைங்க. பிதாவுடைய சிந்தையை அறிகின்ற இருதயத்தை எனக்கு தாங்க. பிசாசை எதிர்த்து நிற்கின்ற இருதயத்தை தாங்க. அவருடைய வஞ்சனைகளை பிசாசானவன் கொண்டு வருகிறதான ஆண்டவரை வஞ்சிக்கிறதான காரியங்கள், எனக்கு விரோதமாய் வருகிற காரியங்களை ஜெயிக்க எனக்கு பரிசுத்த ஆவியின் பலனை தாங்க. என் பரிசுத்த ஆவிக்குள்ளே என்னை நடத்துங்க. இந்த காரியங்களுக்காக நீங்கள் இந்த நாட்களிலே ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. ஏனென்று சொன்னால், கடைசி நாட்களிலே கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் சொல்லி பிசாசானவன் வேஷம் போட்டுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை போல அவன் வருவான். அப்பொழுது நாங்கள் சில வேளைகளில் விழுந்துவிடக் கூடும். அதனாலே தான் நான் சொல்கிறேன். ஏனென்றால் தேவன் எல்லாருக்கும் கொடுத்த காரியம், ஒருவன் தேவன் கேட்டு கொண்டு அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவனுக்குள்ளே முதல் உண்டாகின்ற நினைவு, பிதாவே, என்னை நீர் மன்னித்தது போல மற்றவர்களை மன்னியும் என்று சொல்கின்றதான அந்த நினைவு உனக்குள்ளே உண்டாக வேண்டும். அதனாலே நான் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் சொன்னது என்றால், நான் உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்கள் மன்னிக்க, வேலையாட்கள் நீங்கள் பிதாவிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவருடைய மிகுதியாக இருக்கிறது. அப்போ உலகத்தை பார்த்து, இந்த அழிந்து போகிற ஜனங்களை பார்த்து அழிந்து போகிறார்களே, பிதாவே அவருடைய பாவங்களை மன்னிக்க. அதான் நாங்கள் பொருட்களுக்கு பார்க்க சொல்கிறார் தீர்க்கதரிசி, உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணாதிருப்பேன், ஆனால் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கின்றவனாக இருப்பேன். என்னுடைய இருதயமானது மற்றவர்களுக்காக வேதனைப்படலண்டா, அழிந்து போகும் ஜனங்களுக்காக கவலைப்படலண்டா. இயேசு கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள இல்லை. ஸோ அந்த இருதயங்கள், அந்த சிந்தைகள் உங்களுக்குள்ளே இன்னும் அதிகமாய் வரட்டும். அதனாலே தான் நான் இந்த காரியங்களை அதிகமாய் சொல்லுகிறேன். 9வது வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா?
பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கின்றார். எங்களுக்கு போராட்டங்கள் வரும். யோசுவா போராட்டம் வந்தது. சப்தியினுடைய மகன் ஆனால் எடுத்து வைத்துக் கொண்டார். அதனாலே இஸ்ரவேலர்கள் மாண்டார்கள். ஜெயிக்க வேண்டிய எதிரிகளுக்கு முன்பாக தோற்றார்கள். யோசுவா முகமுகரத்துக்கு இருந்து கிடந்து அழுகிறார். அங்கு அவருக்கு தோல்வி வருகின்றது. ஆண்டவர் வழிகளை நாம் அறிவார். அதே போல எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் போகின்ற காரியங்களே எங்களுக்கு முன்பாக தடைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு. அந்த காரியங்களுக்குள்ளும் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏதுவானவைகளை பற்றி பிடிக்கும்படி நாங்கள் போக வேண்டும். எப்படி யோசுவாவுக்கு தேவன் பலத்தை கொடுத்து தேவன் கூட இருந்து நடத்தினாரோ அதே போல எங்களுடைய வாழ்விலும் தேவன் எங்களுக்கு நடத்த போதுமானவராக இருக்கின்றார். எங்களுடைய நோக்கம் எல்லாம் கர்த்தர் சொன்ன வார்த்தை. யோசுவா அப்படி போனதுக்கு இன்னொரு காரணம் 6வது சொல்லுவது, பலன் கொடுத்திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஆண்டவர் எல்லாரும் மோசேதான் வந்து கானானுக்கு எகிப்திலிருந்தவர்களை கானானுக்கு கூட்டிட்டு போய் மோசேதான் எங்களுக்கு தேசத்தை பங்கிடுவார் என்று சொல்லி, ஆனால் மோசே இடையிலே அதை விட்டுவிட்டார். அதற்கு காரணம் கோபம்தான். அவர் அதை அறியாமல் இருந்தார். அதை விட்டார். கண்மலையை பார்த்து பேசு என்று சொல்லும்போது அவர் அழைத்து விட்டார். ஏனென்றால் கண்மலை ஒரு கதை அடிக்கப்பட வேண்டும். அதாவது இயேசு கிறிஸ்து தான் கண்மலை. அந்த கண்மலை கல்வாரி சிலுவையில் தான் அடிக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட வேண்டிய அந்த கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்னபோது ஜனங்களினுடைய நெருக்கங்களும் அவருடைய அந்த போராட்டங்கள் கோபத்தின் நிமித்தம் அவர் அந்த கண்மலையை அடித்து விட்டார். அந்த கண்மலையை அடித்ததினாலே ஆண்டவர் சொல்லிவிட்டார், மோசே நீ கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது, நீ மரித்து விடு என்று சொல்லி. அப்ப மோசேக்கு கொடுக்கப்பட்டது இன்றைக்கு யோசுவாவுடைய கரத்திலே கிடைக்கிறது. அப்ப யோசுவாவுக்கு தெரியும் மோசேக்கு இதை கொடுத்திருந்த ஆண்டவர், சோ அது தப்பி விட்டுவிட்டது அல்லது தனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் அதை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அந்த யோசனை யோசுவாவுக்குள்ளே காணப்பட்டது. அதை அறிந்த தேவன் அவர்களோடு கூட செல்கின்றார். கிறிஸ்து தான் எங்களை எல்லாரும் கற்பனையாக இருக்கின்றார். அந்த கற்பனை ஒரு கதை அளிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் ஒரு வேலைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டு அனுப்பப்படுகின்றவரோடு கூட கர்த்தர் முடிவு தருகின்றார். நாங்கள் நினைக்கின்றோம் ஒரு ஊழியக்காரன் தான், ஒரு பாஸ்டர் தான் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி இல்லை. ஒவ்வொரு விசுவாசியும் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஏனென்றால் நான் இன்றைக்குத்தான் நான் பாஸ்டராக இருக்கின்றேன். ஒரு 5 வருஷத்துக்கு முதல் என்னை எடுத்துக்கொண்டால் நான் மற்றவர்களுடைய பார்வையை நான் ஒரு விசுவாசி தான். அப்பொழுது நான் தேவனுடைய காரியத்தை செய்தேன். ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால் என்னை எக்ஸாம்பிள் கொண்டு வருகிறேன். மற்றவர்கள் நிறைய பேர் இப்படி இருக்கின்றார்கள். ஒரு தேவனுடைய காரியத்தை நிறைவேற்றுகிறவர்கள், தேவனுடைய வேலையை நிறைவேற்றுகிறவர்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக அவருடைய வேலைக்காரர்கள். நாங்கள் அவருடைய வேலைக்காரர்கள். அவருடைய மெயினான வேலைக்காரன் யாருன்னு சொன்னால் அவருடைய மிகுதி, வேலையாட்கள் குறைவாயிருக்கிறது. அந்த வேலையாட்களால் போய் அறுவடை செய்து அவருடைய களஞ்சியத்திலே கோதுமை மணிகளை சேர்க்கிற ஒருவன் தான் கர்த்தருக்கு பிரியமான வேலைக்காரனாக இருக்கின்றார். ஏனென்று சொன்னால் அவருடைய ஆட்சியமாகிய பரலோக ஆட்சியத்திலே ஒரு களஞ்சியங்களை கொண்டு போய் சேர்ப்பது என்பது ஈஸியான வேலை இல்லை. பூமியிலே வேணும் என்றால் நாங்கள் 7 நாள் வேலை அடித்து இரவு பகலா பட்டை அடித்து நாங்கள் பணங்களை சம்பாதித்து விடலாம். ஆனால்
தேவனுடைய அனுக்கிரகம் எங்களுக்கு தேவையாக காணப்படுகிறது. இரண்டாவது, சமாரிய ஸ்திரியை நான் காட்ட விரும்புகிறேன். சமாரிய ஸ்திரி நாங்கள் தெரியும். சமாரிய ஸ்திரியை இயேசு கிறிஸ்து சந்திக்கின்றார். சந்தித்து அவர்கள் 2 பேரும் விளையாடுகிறார்கள். விளையாடும் போது சமாரிய ஸ்திரி சொல்லுகிறார், மேசியா என்கின்ற ஒருவர் வருவார், அவர் வந்து எங்களுக்கு எல்லாவற்றையும் அறிவிப்பார். அந்த சமாரிய ஸ்திரி மேசியா என்கின்றவர் வருவார் என்று அவர் நம்பி இருக்கின்றார். அவர் காத்திருக்கின்றார். அவர் சொல்ல போகிற காரியங்களை அவர்கள் கேட்க காண அவள் ஆசையாக இருந்தார். அதே போல இன்றைக்கு நாங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகின்றார், வருவார் என்று சொல்லி எங்களை அழைத்து செல்வார் என்று சொல்லி நாங்கள் தாகமாக இருக்கின்றோம். எங்களுக்கு இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கொடுக்கப்பட்ட வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்து வாழும்போது நாங்கள் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறவர்களாயும் அதை நாங்கள் நாடுகிறவர்களாயும் விரும்புகிறவர்களாய் காண்போம். அதனாலே தான் நான் இந்த வார்த்தையை தந்து என்னை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே அந்த நேரத்தில் வைத்த இந்த காரியங்களை தான் நான் கூட இப்பொழுது நான் பேசுகிற காரியம். யோவான் 4வது அதிகாரம் 25வது வசனத்தை 26வது வசனத்தை நாங்கள் வாசிக்க விரும்புகிறேன். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். உங்களுக்கு இந்த சமாரிய ஸ்திரியை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சமாரியரும் யூதர்களும் சம்பந்தம் கலக்க மாட்டார்கள். சமாரியர் என்றால் யார் என்று சொன்னால், யூதர்கள் மற்ற எங்களை தமிழ் சொல்லிட்டா ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியோட கலப்பு திருமணம் பண்ணி பிறக்கின்ற பிள்ளைகள் தான் சமாரியர் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இன்னொரு பக்கத்திலே நாங்கள் அதாவது யூதர்கள் வேறு யூதர்கள் அல்லாதவர்களை திருமணம் செய்து வாழ்கின்ற ஒரு குடும்பம் அல்லது அவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் அல்லாத சந்ததி தான் சமாரிய ஸ்திரீ. ஆனால் இது ஆபிரகாம், ஈசா, யோசுவாவுக்குள்ளே வந்த 12 கோத்திரங்களுக்கு உட்பட்டதுதான். ஆனால் யூதாவுக்குள்ளே இல்லை. அப்ப நீங்கள் தேடி வாசிங்க இதுவரை போட்ட அந்த காரியம் ஏன்னு சொன்னால், இந்த வாசித்துக்கு போனால் தெரியும். அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரியோடு பேசுகிறதை கண்டு அவர்களுக்கு ஏன் இவரோடு பேசுகிறீர் என்று கேட்க விரும்பினாலும் அவர்கள் கேட்க முடியாதவராக இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த சமாரியர்களை யூதர்கள் வெறுக்கிறார்கள். அதனால்தான் அந்த சொல்வார் புறஞான் என்கின்றதிலே சமாரியன் தான் அங்கே கர்த்தருக்கு முன்பாக காட்டப்படுகிறவனாக இருக்கிறார். அதாவது நீங்கள் வெறுக்கின்றவர்களை நான் நேசிக்கின்றேன் என்றதற்கான அடையாளமாக காணப்படுகிறது. அப்ப கிறிஸ்து என்கிற மேசியா வருகிறார் என்று நான் அறிவேன். அந்த மேசியா வரும்போது எனக்கு எல்லாவற்றையும் சொல்லுவார் என்று சொல்லும்போது உடனே சொல்கிறார், உடனே பேசுகிறவர் தான் நான் என்று சொன்னேன். ஒருவர் கிறிஸ்துவை அறியவோ அல்லது கிறிஸ்துவுக்காக உண்மையாய் காத்திருந்து அல்லது அவர் சொன்னதை செய்ய விரும்புகிற ஒரு மனுஷனாய் காணப்படும் போது கிறிஸ்து அவனுக்கு தன்னை வெளிப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். சில கிறிஸ்தவர்கள் சொல்கிறவர்கள் நான் இன்னும் கிறிஸ்துவ அறியல, காணல, எனக்கு வெளிப்படலை. சிலர் சொல்வார்கள் எனக்கு அவர் வெளிப்படுகின்றார், இப்படி வெளிப்படுகின்றார், அப்படி உண்மை அவர் வெளிப்படுகிறது உண்மை. அவர் ஏனென்று சொன்னால் அவரை காணவும் அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவரை அறியவும் அவர் எனக்கு போதிப்பார் என்று சொல்லி காத்திருந்த அந்த சமாரிய ஸ்திரிக்கு தன்னை இயேசு கிறிஸ்து உடனே வெளிப்படுகின்றார். உன்னுடனே பேசுகிற அவரை நான் ஏனென்று சொன்னால் 12 அப்போஸ்தலர்கள் இருக்கும்போது கூட அவர் என்னை நீங்கள் யாருக்கு கேட்கிறீர்கள் என்று சொல்லும்போது நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லும்போது அவர் சொன்னார், இதை நீங்கள் ஒருவருக்கும் சொல்லாதீங்க என்று சொல்லி. யாருக்கும் சொல்லாதீங்க என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னை மறைக்கின்றார்.
உலகத்துக்கு வெளிப்பட வேண்டாம் என்று சொல்லி, நீங்க மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அவரை அவருடைய வாயால சீசர்களுக்கு சொல்லுகிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீக்கு போய் சொல்லுகிறார், உன்னுடனே பேசுகிற அவரை நான் என்று சொல்லி. என்றால் அவர் அவளுடைய சிந்தையை அறிந்தவராக இருக்கிறார். அவள் உடனே அவள் போகிறாள். அவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், போய் ஜனங்களுக்கு அறிவிக்கின்றாள். அதற்கு அவள் என்ன செய்கின்றாள்? உடனே புறப்பட்டு போய் அவள் அறிவிக்கின்றாள், நான் இப்படி ஒருவரை சந்தித்தேன், அவள் கிறிஸ்து தானா, வந்து பாருங்கள் என்று சொல்லி. தேவன் இவைகளை செய்ய திட்டமாயிருக்கிறாரோ அவைகளை அவர் செய்வதற்கு பொறுப்பானவராக இருக்கிறார். அதனாலே தான் நான் அவர் சொன்னேன். இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்தார்கள், தங்களை வைத்துத்தான் தேவன் எல்லாவற்றையும் செய்வார்கள் என்று சொல்லி புறஜாதியர்களை அவர்கள் வெறுத்தார்கள். புறஜாதியர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த புறஜாதியரை கொண்டு தேவன் எழுப்புதலை கொண்டு வருகின்றவராக இருக்கிறார். அதை நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாங்கள், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அல்லாத கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் சில வேளை எவ்வளவாய் பார்க்கிறோம் என்று தெரியாது. சில வேளைகளில் அதற்குள்ளே இருந்து ஒருவன் எழுப்பி கூட ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரலாம். அப்படி தான் இந்த எழுப்புதல் தேசங்களுக்கு கட்டியிருந்தது. அதனாலே தான் நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்குள்ளாலே தான் எழுப்புதலை கொண்டு வருவார் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. தேவன் எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து நாங்கள் ஒவ்வொருவருக்கும் காரியங்களை கர்த்தரை சொல்லும் போது அங்கு கர்த்தர் கண்டவர் பார்க்கின்றவர் அல்லது கர்த்தர் செய்ய நினைக்கின்றவரை கர்த்தர் பிடிக்கும் போது அங்கு எழுப்புதலை கொண்டு வருவோம். எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கும் ஒவ்வொரு மனுஷனும் எல்லாரையும் எழுப்புதல் வரணும் என்று நினைக்கக்கூடாது. கர்த்தருடைய ராஜ்யத்தில் எழுப்புதல் வரணும். அது யாராலும் வரணும். நானும் அதற்கு காரியமாக வருவேன் என்று சொல்லி கொடுப்பதாய் காணப்பட வேண்டும். முதலில் நாங்கள் பார்த்தோம் யோசுவாவுடைய காரியத்திலே அங்கு அந்த சக்தி மகன் ஆகார் தனக்கு பிரியமான பொருட்கள் வெள்ளிகளை எடுத்து வைத்து அங்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணினான். அவன் தனக்கு பிரியமானவைகளுக்காக தனக்கு தேவைகளுக்காக கவலைப்பட்டார். அதே போலதான் இங்கே அப்போஸ்தலர்கள் 4வது அதிகாரம், அதே 4வது அதிகாரத்திலே 32வது வசனத்தை 34வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் உண்டு என்றார். அப்போஸ்தலர்கள் அவரை சாப்பிடுவதற்கு கேட்டுக்கொள்கிறார்கள். 31வது வசனத்திலே அவர்களுடைய கவலையெல்லாம் சாப்பாட்டிலே தான் இருக்கிறது. அவர்கள் பசித்திருக்கும் போல இருக்கிறது. அவர்களுக்கு கவலை சாப்பாட்டிலே இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கம் எல்லாம் அந்த சமாரிய ஸ்திரீ, அதாவது தனக்காக காத்திருக்கின்ற, தன்னை நோக்கி காத்திருக்கின்ற அந்த சமாரிய ஸ்திரியை சந்திக்க வேண்டும் என்றார். அதற்கு அவர் சொல்லுகிறார், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத போஜனம், அதாவது நீங்கள் சாப்பாடை எவ்வளவு இம்பார்ட்டன்டாக நீங்கள் பார்த்து அதை தேடி அதற்காக ஒடுங்குகிறீர்களோ, அதற்காக நீங்கள் முடிவிலே செய்கிறீர்களோ, அதே அளவுக்கு அதைவிட நான் தேவனுடைய ராஜ்யத்திற்காக நான் செய்ய வேண்டிய காரியமாய் இருக்கிறது என்று அவர் சொல்லுகின்றார். 34வது வசனம் சொல்கிறது, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பின பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய கிரியாக இருக்கிறது சொல்லி, அப்படி என்னை அனுப்பின பிதாவுடைய கிரியை செய்து முடிப்பதே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும், இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும், தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் என்ன வேலை என்றால், என்னை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்து, என்னை தெரிந்து கொண்ட பிதா, எனக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் வேலை வைத்துக்கொண்டு பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடிப்பதே நோக்கமாக இருக்க வேண்டும். அதற்காக மற்ற எல்லாத்தையும் நான் விட்டுவிட சொல்லவில்லை. எங்களுடைய தேவைகளை நாங்கள் சந்திக்கும்படி பிரயாசப்பட வேண்டும், ஓட வேண்டும், காரியங்களை செய்ய வேண்டும். கிழமையில நாங்கள் 7 நாள் இருக்கின்றது. 5 நாள் நாங்கள் எங்களுக்காக ஓடுகிறோம்.
சுவிசேஷத்துக்காக. சில வேளைகளில் எங்களுடைய காரியங்கள் நிமித்தம் வருகின்ற போராட்டங்கள் நிமித்தம் சில வேளைகளில் அவைகள் மாறுபடலாம், தடைபடலாம். ஆனாலும் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காய், சுவிசேஷத்துக்காய் நாங்கள் போக வேண்டியவர்களாய் காணப்படுகின்றோம். இந்த எவ்வளவோ பேர் இருந்திருக்கிறாங்க இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நேரத்திலே. ஆனால் ஆண்டவர் சமாரிய ஸ்திரியை நோக்கி வருகிறார். ஏன் சமாரிய ஸ்திரிக்கு தன்னை வந்து வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அதான் வசனம் 25வது வசனம். அந்த ஸ்திரீ அவன் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கிறிஸ்து எனப்படுகின்ற மேசியா வருவார். அவருடைய சிந்தையில கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருவார் என்கின்ற நினைவு அவளுடைய சிந்தையிலே, இருதயத்திலே காணப்பட்டதை தேவன் கண்டார். எங்களுடைய வாழ்வில் தான் நான் சொன்னேன், எங்களுடைய ஜோம் பண்ணும்போது நீங்கள் இப்படி ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஏன் நான் அவைகளை சொன்னேன் என்றால், எங்களுடைய இருதயத்தின் சிந்தைகள், உள்ளங்கள், எண்ணங்கள், நினைவுகள், தோற்றங்கள், இவைகளையெல்லாம் தேவன் காண்கின்றவராக இருக்கின்றார். எங்களுடைய உலகத்திலே இருக்கின்ற எங்களுக்கு பணம் இல்லாமல் போகலாம், ஐஸ்வர்யம் இல்லாமல் போகலாம், பெருமை இல்லாமல் போகலாம். ஆனால் உணவுகள், எங்களுக்கு உடைகள், இருப்பிடம் எல்லாவற்றையும் கருத்தில் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். இவைகளெல்லாம் பிசாசானவர்களை ஈஸியாக வச்சுக்க முடியாது. ஆனால் எங்களுடைய இதயங்கள், சிந்தைகள், நினைவுகளை வைத்து அவர் எங்களை வஞ்சித்து விடுவாரானால் நாங்கள் சில வேளைகளில் நித்திய ஜீவனை பெற முடியாமல் போய்விடுவோம். இருதயத்திலே நான் ஆசைகளும், பெருமைகளும், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களும் இருதயத்திலும் சிந்தைகளிலும் நினைவுகளிலும் தோன்றுகின்றது. இந்த இருதயத்தின் சிந்தைகளிலும் நினைவுகளிலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் தோன்றாதபடி நாங்கள் எங்களை காத்துக்கொள்வோம். ஆனால் பிசாசானவனால் ஈஸியாக எங்களை செய்து விட முடியாது. அதாவது எங்களை அவர் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து விடாதபடிக்கு நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள முடியும். இன்னொரு காரியம் இருக்கின்றது, நாங்கள் பார்ப்போம். தேவன் எங்களோடு கூட இருந்து நடத்துகிறதான காரியம். தாவீது கோலியாத்துக்கோடு யுத்தத்துக்கு தாவீது போகின்றார். அவர் சொன்ன ஒரே காரியம், அவருடைய இருதயத்தில் இருந்த ஒரே காரியம், கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். விருத்த சேதனம் இல்லாத இவன் விருத்த சேதனம் உள்ள இந்த ஜனங்களை, தேவனுடைய பிள்ளைகளை இவன் சபிப்பது மாத்திரம். நான் விருத்த சேதனம் கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கின்றான். கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கிறது கிளவப்பட்டல்ல. நான் இதை எழுதி எல்லாம் வைத்துவிட்டு நான் பிரேரிட்டு உட்கார்ந்த போது என்னுடைய இதயத்திலே வந்த காரியங்கள், நினைவுகள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறதற்கு இலவப்படுகிறார்கள், தூசிக்கும்படி நடக்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தை அவமாயப்படுத்துகிறார்கள், வீணிலே வழங்குகிறார்கள். இப்படியாய் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளே காணப்படுகிறார்கள். அப்ப நாங்கள் வாசிக்கலாம், சாமுவேல் 17 நாங்கள் வாசிக்கலாம். தாவீது சிறுவனாய் இருக்கின்றான். எல்லாரும் கோலியாத்தோடு யுத்தத்துக்கு பயப்படுகின்றார்கள். ஆனால் தாவீது போய் சொல்லுகின்றான் சவுலுக்கு முன்பாக. அவன் முதல் தாவீதுக்கு ஒரு விளவராக இருந்தான் தெரியுமா? அவனுக்கு கொடுத்த ஆட்டுக்குட்டிகளுக்கு எங்களுக்கு என்னென்ன ஆட்டு 10 ஆட்டுக்குட்டியை கொடுத்து பார்த்து சொல்லி சொன்னால், ஒரு சிங்கம் வாங்கி வரும் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிக்க போகுதுண்டா, சரி நாங்கள் 9ஐயாவது காப்பாற்றிட்டு போயிடுவோம் என்றதான் நம்மளுடைய யோசனையாக இருக்கும். ஆனால் தாவீது தன்னுடைய ஜீவனையும் பார்க்காமல் சிங்கம் எந்த ஆட்டுக்குட்டியை பிடிக்க வந்ததோ அந்த ஆட்டுக்குட்டியை சிங்கத்தின் வாயிலே வைக்கிறார். கரடியிடத்திலே இவ்வளவாய் உதவி செய்த தேவன் இந்த கோலியாத்தையும் ஜெயிக்க எனக்கு துணையாக இருப்பார் என்று சொல்லுகிறார். நான் சொல்ல வேண்டும், சிறுவனாக இருந்தாலும் சொல்லுகிறார் என்று சொல்லக்கூடாது. ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேவனுக்கு முன்பாக அவர் காண்கின்ற ஒரு கனமான பாத்திரமாய் காணப்படுகிறார். பைபிளை நீங்கள் வாசிச்சீங்கன்னு சொன்னால், புறப்பட
திருக்குறளை வாசித்துக் கொண்டு வந்தால் அதை வாசித்தார்கள். தாவீது மட்டும்தான் ராஜாவாய் பிறந்தார் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் ஒருவர் ராஜாவாய் பிறந்தான் என்று எழுதி வைக்கல. மற்ற எல்லாரும் ராஜாவுக்கு பிள்ளை பிறந்தபடியினால்தான் ராஜாவுடைய பிள்ளை என்று வருகிறது மாம்சக்குறைகளே. தாவீது ராஜாவாய்த்தான் அவர் பிறக்கும் போதே பிறக்கிறார். அவர் பிறக்கும் போதே ராஜாவாய் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் பிறக்கிறார். இப்போ என்னுடைய நினைவெல்லாம் அப்படி இருக்கணும் என்றார். என்னுடைய தேவனுடைய நாமத்தை ஒருவன் தூஷித்தாலோ அல்லது அவமானப்படுத்தினாலோ அல்லது தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஏதுவுக்கு ஏதுவாய் ஒரு காரியத்தை செய்யும்போது அங்கு தாவீதுக்கு கோபம் வருகிறது. அங்கு எதிர்த்து நிற்கின்றார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அங்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அது யாராயிருந்தாலும், தேவனுடைய பிள்ளையாயிருந்தாலும் சரி, புறஜாதியாராயிருந்தாலும், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை அவமாக்கும் போது, பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும் போது அந்த இடத்திலே நாங்கள் கட்டாயம் நாங்கள் நிற்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய நாமம் அவரோட பரிசுத்தமானது. அவருடைய நாமத்தின் பரிசுத்த நாமத்துக்காக அவர் என்னவும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவருடைய நாமத்துக்காக அவர் எதை வேண்டுமானாலும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அப்படித்தான் பழைய ஏற்பாட்டிலே தேவன் தன்னை எப்படி காண்பித்தார் என்று சொன்னால் சகல வல்லமை உள்ளவராய் காண்பித்தார். சகல யுத்தத்திலும் இவர்கள் ஜெயித்த போது புறஜாதியர்கள் பார்த்து பயந்தார்கள். இஸ்ரவேலுடைய தேவனை குறித்து ஏனென்றால் யுத்தத்தினாலே எல்லாரையும் அழைத்து போடுகிறார்கள். ஆனால் பழைய ஏற்பாடு யுத்தத்தோடு முடிந்துவிட்டது. இயேசு கிறிஸ்துவோடு முடிந்துவிட்டது. புதிய ஏற்பாடு அன்பிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அன்பு, பிதாவினிடத்திலே அன்பு, தேவனுடைய நாமத்திலே அன்பு, தேவனுடைய ராட்சியத்திலே அன்பு, தேவனுக்குரியவைகளிலே அன்பு, தேவனுக்கு ஈடானவைகளிலே அன்பு, தேவனுக்கு உகந்தவைகள் அல்லாதவைகளை இல்லைங்க. தேவனிடத்திலே ஒரு உண்மையான அன்பு கூறுவானானால், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு உண்மையான அன்பு கூறுவானானால், அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை எந்த விதத்திலும் பரிசுத்த குலைச்சல் ஆக்கவே மாட்டான், அல்லது பரிசுத்த குலைச்சல் ஆக்கும்படி நடந்து கொள்ளவே மாட்டான். இயேசு கிறிஸ்துவின் நாமம் தூஷிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நான் ராஜாவாக இருக்கணும், அல்லது என்னுடைய நாமம் உயர்த்தப்படணும், நான் 4 பேருக்கு முன்பாக பெருமையாகப்படணும், மற்றது நான் ஃபேமஸ் ஆகணும். இந்த காரியங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே காணப்படுமானால் அவருடைய நாமம் இவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்படுகிறது நிமித்தம் அதற்குரிய வெறுமதியை அவர் பெற்றுத்தான் ஆக வேண்டும். அது யாராக நானாக இந்த நாட்களிலே பிசாசு அப்படித்தான் ஜனங்களை வஞ்சிக்கின்றார். கர்த்தர் மன்னிப்பார், கர்த்தர் மன்னிப்பார், நீ இன்றைக்கு பாவம் செய்தால் நாளைக்கு மன்னிப்பார். பெருமைகளை காட்டி கர்த்தருக்கு உகந்தவைகளை காட்டாமல் கர்த்தருக்கு ஆகாதவைகளை உகந்தவைகளாய் காட்டி தான் வஞ்சிக்கின்றார். கர்த்தருக்கு ஆகாதவைகள் தான், கர்த்தருக்கு ஆகாதவைகள் உகந்தவைகளாக மாறவே முடியாது. இந்த நாட்களிலும் பழைய ஏற்பாட்டிலும் சரி, இந்த நாட்களிலும் சரி, பாவ மன்னிப்பிலே கிறிஸ்துவர்களுக்கு கொடுத்ததினாலும் சரி, கர்த்தருக்கு ஆகாதவைகள், அது கர்த்தர் பிரியப்படாத காரியங்கள். பழைய ஏற்பாட்டிலே தேவன் பிரியப்படாத காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலும் தேவன் பிரியப்பட மாட்டார். நான் சொல்லலாம் தேவன் பிரியப்படுவார் என்றார். அதற்கு நான் வார்த்தைகள் இருக்கின்றது, வசனங்கள் இருக்கின்றது என்று சொல்லி, சொல்லுங்கள் வரிகள் இருக்கிறது என்று சொல்லி நான் சொல்லிக்கொண்டு போகலாம். ஆனால் அதை மனுஷன் அறியாமலே இருக்கிறபடி நான் அச்சம் பண்ணுகிறான் என்றால் அவனுக்கு அதிலே தெரியுமா இருக்கிறது. நான் ஒரு பாவத்தை செய்துவிட்டு வந்து கர்த்தர் நான் எது செய்தேன், கர்த்தரை மன்னித்து விட்டார், எழுப்பி விட்டார், தூக்கி விட்டார், ராஜாவாக்கி விட்டார் போது அதை ஏற்றுக்கொண்டு வருவதற்கு 40 பேர் இருப்பார். ஆனால் நீ பாவம் செய்யாதே என்று சொல்கிறவன் பின்னாலே வருவதற்கு இருக்க மாட்டாங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், இப்படித்தான் பிசாசானவன் ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றான். கர்த்தருக்கு ஆகாதவைகள்,
கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகள் கர்த்தருக்கு ஆகாதவைகளை உகந்தவைகளாகவும் கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளை பிரியமானவைகளாகவும் காட்டுகின்ற நாட்கள் இந்த நாட்கள் கடைசி நாட்களாய் காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் வஞ்சிக்கப்படுகிற நாட்களாய் காணப்படுகின்றது. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவனாகிய தாவீது கர்த்தருடைய நாமத்தை தூஷித்தவனை தான் அங்கு இல்லாமல் பண்ணினானே தவிர கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கல. நாங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறவர்களாய் வருகிறோம். கர்த்தருடைய நாமத்தை அவமானப்படுத்துகிறவர்களாய் மற்றவர்கள் பார்த்து சிரிக்கிறதற்கு கேடியும் கிண்டனமாய் நாங்கள் வருகிறோம். அப்படி வருகின்றவன் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவன் அல்ல. கர்த்தருடைய நாமத்தை போதித்துக் கொண்டு பிசாசினால் அனுப்பப்பட்டவனாய் இருப்பவன் தான் அப்படியே இந்த நாட்களிலே காணப்படுகிறவனாய் காணப்படுவான். ஏனென்று சொன்னால் தாவீது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படல. பரிசுத்த ஆவியினால் அபிஷேகப்பட்டவர். அவர்களுக்கு நிரந்தரமாக இல்லை. இப்ப கொடுக்கப்பட்ட வார்த்தைகளும் அவருக்கு இல்லை. அவர் சிறுவனாய் இருக்கின்றார். அவர் வளர்ந்த பிறகுதான் அவர் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய தேவன் ஆவியை கொடும், உம்முடைய வார்த்தைகளை எனக்கு கொடும், அப்பொழுது நான் உடைய வழிகளிலே நடந்தேனே என்று சொல்லி இப்ப அவர் சிறுவனாய் இருக்கின்றார். ஒரு சிறுவனாய் இருக்கின்ற அந்த தாவீது கர்த்தரை தூஷிக்கின்ற கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கின்றவர்களுக்கு விரோதமாய் தான் எழுப்பி அந்த சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறார். சவுலோடு கோலியாத்துக்கு விரோதமாய் யுத்தம் செய்தார். அந்த சவுலுக்கு கூட சவுலோடு யுத்தம் பண்ணதுக்கு கோலியாத்து கூட போறதுக்கு தொடங்கி வரல அந்த ராஜா. அதே போலதான் இன்றைக்கு பல ராஜாக்கள் கர்த்தருடைய நாமத்தை தூஷித்தாலும் பார்த்துக்கிட்டு தங்களை காப்பாற்றிக்கிட்டு தங்களை ராஜாக்களாய் சிம்மாசனங்களிலே உட்கார்ந்து தங்களை காண்பிக்கின்ற ராஜாக்கள் தேவனுடைய பிள்ளைகள் இன்றைய நாட்களிலே உண்டு. அதே போல தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டு வந்து தேவனுடைய நாமத்தை பரிசுத்த பிள்ளைகளாகவும் அவமானப்படுத்தவும் மற்றவர்கள் புறஜாதிகளை பார்த்து சிரிப்பதற்கு கேலியும் கிண்டலுமான காரியங்களை செய்வதற்கு இன்றைக்கு தாவீது என்று சொல்லிக் கொண்டு வருகிறவர்கள் நோ. தேவனுடைய நாமத்தினாலே வருகிறவன் தேவனுக்கு கோலியாத்தை போல நிற்கிறவர்களை எதிர்த்து நிற்க வேண்டுமே தவிர கோலியாத்தை போல மாறிடக்கூடாது. அப்படி காணப்படுகின்றவர்களை நீங்கள் இனங்கண்டு நீங்கள் அவர்களுக்கு தூரமாயிருப்பது உங்களுக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். யாரையும் நான் ஒதுக்கல, யாரையும் நான் ஒதுக்கல. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் 2 பேர்கள் நோக்கமாயிருக்கிறார். ஒன்று பாவிகள் மீது நோக்கமாயிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர்கள் நரகத்துக்கு விடுவார்கள். பாவி மனிதர்கள் பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். யாக்கோபு 5:20. அதே போலதான் வஞ்சிக்கப்படாதவர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி மத்தேயு 24:3 ஆண்டவர் சொல்லுகிற காரியம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக. அதனால வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாக இருக்கும்படி நான் இதை சொல்கிறேன். மற்றபடி எனக்கு ஒன்றுமில்லை. பிதாவை வேலையுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். அப்பா, நாங்கள் இதை பார்த்து ஆண்டவரே, ஆண்டவரே யோசுவாவை போல ஆண்டவரே உடைய ஜனங்களை ஆண்டவரை நீர் நியமித்த நீர் தெரிந்து கொண்ட ஜனங்களை உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளே அழைத்து செல்லத்தக்க மனுஷனாய் அந்த பாத்திரமாய் நீங்கள் எங்களை நடத்துகின்றன. ஒருவருடைய பிள்ளைகளை நடத்துங்க. அதே போல சமாதியை போல ஆண்டவரே பேசிய வருவார், உங்களுடைய வார்த்தைகளை அறிவிப்பார். அதே போல உங்களுடைய வார்த்தை வந்திருக்கிறது, உங்களுடைய வார்த்தை எனக்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த வார்த்தையின்படி அதிலே தாகமுள்ளவராய் அது நடக்கத்தக்கதாய் அந்த சமாரிய ஸ்திரியை போல ஆண்டவரே கர்த்தர் எனக்கு இடைப்படுத்தக்க பாத்திரமாய் அந்த சிந்தையோடு உள்ள பாத்திரமாய் என்னை நடத்துங்க. அதே போல தாவீதை போல கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கவோ கர்த்தருடைய நாமத்தை வேண்டியை வளர்க்கிறதோ எந்த விதத்திலும் அனுமதி கொடுக்காதபடி பிதாவை வாழ உங்களுடைய ஆவினாலும் விளக்கினாலும் உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்னை நடத்தும்படியாக என்னுடைய சமூகத்தில் ஏற்படுகிறேன். நாங்கள் பிதாவை என்னுடைய சமூகத்தில் கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே வஞ்சிக்கப்படாது. 2 காரியம் தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல அழிந்து போகின்ற ஜனங்கள் மற்றது வஞ்சிக்கப்படாதபடி அப்பா ஒவ்வொருத்தரையும் நாங்கள் வஞ்சிக்காதபடி பிதாவை எந்த மனுஷனை பின்னாலே
நேசிக்க வஞ்சிக்கப்படாதபடி விடுதலையாதபடி வாழ பிதாவே எனக்கு கிருபை செய்யுங்க. பிதாவே உடைய சமூகத்தில் கொடுக்கிறேன். இயேசுவின் நல்ல